இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுல ஒரு கிளாரிட்டி நமக்கு இருந்துருச்சு அப்படின்னாவே, நம்மளால வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன உட்காந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. யூனிவர்ஸ் போற போக்குல நமக்கு எல்லாத்தையுமே மேனிஃபெஸ்ட் பண்ணி குடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல். சரிங்களா? இப்ப வந்து நெறைய பேர் மல்டிபிள் கோல்ஸ் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாமே சூப்பர் தான். ஆனா, நெறைய பேருக்கு என்னோட கோல் எது? கோல்னா என்னது? கோல் செட் பண்ணி, அத நான் தனியா எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணி என் லைஃப்குள்ள கொண்டு வர்றதுங்கிற கன்ஃப்யூஷன்ஸ் நெறையா இருக்கும். அதே சமயத்துல ஆசை நெறையா இருக்குங்க அப்படின்னுட்டு, ஆசை பிளஸ் கோல் 2மே ஒண்ணு அப்படின்ற மாதிரியான குழப்பங்களும் இருக்கும். ஆனா, ஆசை அப்படிங்கிறது நமக்கு நெறைய இருக்கும். நம்மளோட ஆசை எல்லா ஆசையுமே கோலா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ கோல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு கிளாரிட்டில இருந்தா மட்டும் தான், நமக்கு தேவையான ஒரு விஷயங்கள வந்து கரெக்ட்டா மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். யூனிவர்ஸ் கிட்ட கரெக்ட்டா கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ ப்ராப்பர் கோல் அப்படின்னா என்னன்னு இப்ப வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ப்ராப்பர் கோல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, நெறையா பேருக்கு வந்துட்டு யூனிவர்ஸ் வந்து நிஜமாவே நம்ம சொல்றத கேட்கறாங்களா? நம்ம சொல்றத வந்து கேட்டு அத புரிஞ்சுகிட்டு நமக்கு லைஃப்ல வந்து எல்லாமே பண்ணி குடுக்குறாங்களா? அப்படின்னுட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் பிராக்டிஸ் பண்ணும்பொழுது, எங்கேயாவது ஒருத்தவங்களுக்கு ஃபெட் அப் ஆகுது அப்படின்னா, உடனே இந்த டவுட் வரும். அப்ப இவ்ளோ நாள் நம்ம கிடைச்சிட்டு இருந்ததெல்லாம் என்னது? ஏன் இத மட்டும் நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியலன்ட்டு நெறைய விஷயங்கள் இருக்கும். இப்ப ஏன் நான் இத சொல்றேன்னா, எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து கோல்டு வரும், ஃபீவர் வரும், சைனஸ் இப்பவும் எனக்கு சைனஸ் இருக்கு. ஆனா, இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் தொண்டை கட்டுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு எப்பவுமே வந்ததில்ல. இத்தன வருஷத்துல நான் தொண்டை கட்டுறவங்களதெல்லாம் பார்த்துருக்கேன். சளி பிடிச்சவங்களுக்குலாம் தொண்டை கட்டுது. ஆனா நமக்கு மட்டும் தொண்டை கட்டவே இல்லையே அப்படின்னுட்டு, இன்ஃபாக்ட் நான் அது ஆசைப்படுவேன். ச்சே நமக்கெல்லாம் தொண்டை கட்டுனா எவ்வளோ நல்லாருக்கும். நம்மளோட வாய்ஸ் சேஞ்ச் ஆனா அது எப்படி இருக்கும் நம்ம கேட்கணுமேன்னுட்டு, நான் சும்மா வந்து இத வந்து நான் சும்மா அப்ப நீங்க யோசிச்சுக்கோங்க. நம்ம லைஃப்ல எவ்வளோ முக்கியமான விஷயம் இருக்கும். அதுல இந்த ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் பத்தி நான் எவ்வளோ நாள் நெனச்சிற போறேன். கண்டிப்பா ரொம்ப நாள் நெனச்சிருக்க மாட்டேன். ஒரு என்னாச்சுன்னா, ஒரு இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அப்ப நான் வந்துட்டு என்னோட டெய்லர் அக்கா கிட்ட ஃபோன்ல பேசும்போது சொல்லிட்டு இருக்கேன். "அக்கா இவ்ளோ மழை வருது. ஆனா எனக்கு மட்டும் தொண்டையே கட்ட மாட்டேங்குது. எனக்கு தொண்டை கட்டணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு." அப்படின்னுட்டு இத ஒரு ஆசையா நான் உங்ககிட்ட சொல்றேன். நிஜமா நான் சொல்லி 2 மாசம் ஆகுதுங்க. 2 மாசமா எனக்கு தொண்டை கட்டியிருக்கு. இன்ஃபாக்ட் இவ்ளோ நாள் நான் வீடியோ போடாம இருந்ததுக்கு கூட ரீசன் வந்து இந்த த்ரோட் வந்து ரொம்ப போயிடுச்சு. நான் டாக்டர கிட்டத்தட்ட ஒரு 2, 3 டாக்டர பார்த்து ரொம்ப இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னு அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் போயி, ஸ்டில் எனக்கு இன்னும் சரி ஆகல. ஆனாலும் சரி ஓகே ஓரளவுக்கு வாய்ஸ் வருது அப்படிங்கிறதுனால நானு வீடியோ கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்ட்டு பேசினேன். ஏன் இத சொல்றேன்னா, நம்ம ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஆழமா நம்ம நெனச்சுக்கிறோம். ரொம்ப வந்துட்டு நானே சொல்லியிருப்பேன். அன்கான்ஷியஸ் திங்கிங், கான்ஷியஸ் திங்கிங்ன்னு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து கான்ஷியஸா என்னோட சப்கான்ஷியஸ்ல பதிஞ்சிருக்குங்கிறத நான் இப்ப தான் ரியலைஸ் பண்றேன். தொண்டை கட்டுனா என்னெல்லாம் ஆகும்? நம்மளோட டெய்லி லைஃப்ல அது எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தும்? எவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கும்? நம்மளோட ஒரு டெய்லி ஒர்க்கே பார்க்க முடியாது. யார்ட்டயாவது ஏதாவது பேசணும்னா முடியாது. கடைக்கு போய் எதுவும் கேட்க முடியாது. அப்படி மீறி நம்ம பேசினா அப்படின்னாலும் அவங்களுக்கு அது புரியாது. அவங்களுக்கு புரிய வைக்க நம்ம 2, 3 டைம் சொல்ற மாரி இருக்கும். டாக்டர் வந்து என்ன பேசவே வேண்டாம். ஒரு 3, 4 டேஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி, ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பவும் சரி ஆகலைங்கிறது தான் உண்மை. எப்படியும் நம்ம சரி பண்ணிரலாம். ஸோ நான் ஏன் இத சொன்னேன்னா, பிசிக்கல் ஹெல்த்தா இருக்கட்டும், மென்டல் ஹெல்த்தா இருக்கட்டும், ஃபினான்ஷியல் சப்போர்ட்டா இருக்கட்டும், வேற என்னவா இருந்தாலும், நீங்க உங்க லைஃப்ல என்ன வேணுங்கிற அந்த கிளாரிட்டியோட நீங்க நினைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா, உங்களுக்கு அந்த விஷயம் வந்து பாசிட்டிவாவே வரலங்க. நெகட்டிவா தான் வருது அப்டின்னா, பர்ப்பஸாவே கொஞ்ச நாளுக்கு அத அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா, நமக்கு எப்போ, கண்டிப்பா எப்படி நடக்கும்னே நமக்கு தெரியாது. ஆனா, நடக்கும் அப்டிங்கிறது வந்து, இது ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சரிங்களா? ஸோ, உங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் வேணும்னா, முடிஞ்ச வரைக்கும் அத பாசிட்டிவா நெனைங்க. அதுக்கான இல்லைங்க நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல அப்டின்னா, நீங்க அத கொஞ்ச நாள் விட்டுருங்க. அத பத்தி நீங்க திங்க் பண்ணாம இருக்கிறதே நல்லது. ஆசைப்பட்டு நடக்கலையே நம்ம நெகட்டிவா திங்க் பண்றதுக்கு பதிலா, அத அப்படியே இக்னோர் பண்ணிட்டு, பிரசன்ட்ல என்ன இருக்கோ அதுல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்டின்னாலே, நமக்கு வந்துட்டு நெறைய நெகட்டிவான விஷயங்கள் வந்து நம்மகிட்ட அட்ராக்ட் ஆவாது. நம்ம கோலுக்கு வருவோம். இப்ப கோல் அப்படிங்கிறது ஒரு விஷயம் எப்படி இருக்கணும்னா, நமக்கு ஆசை அப்படிங்கிறது நெறைய இருக்கும் நான் சொன்னேன். அவ்ளோ ஆசையுமே நம்மளோட கோலா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. சரிங்களா? அத நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஆசை வேணா இருக்கலாம். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு இருக்கலாம். ஒரு படிச்சு நீங்க ஆசைப்படுற வேலைக்கு போலாம் அப்படின்னு இருக்கலாம். அதுக்கப்புறமா வந்து எங்கேயாவது ஒரு வேர்ல்ட் ட்ரிப் போணும். இல்ல எங்கேயாவது லோக்கல்ல ஊர் சுத்தணும். அப்புறமா வந்துட்டு ரொம்ப லைஃபே நான் ஜாலியா இருக்கணும். அப்புறம் வந்துட்டு நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம நெறைய சொல்லுவோம் இல்லையா? நான் வந்து எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும். எனக்கு புடிச்சத நான் நெறைய வாங்கிக்கணும். நான் மத்தவங்களுக்கு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும். இது எல்லாமே எதுல வரும்னா, கோல்ல வராது. இது எல்லாமே உங்களோட தேவையில வரும். இப்ப நீங்க உங்க ஃபேமிலிய பார்த்துக்கணும்னு நெனைக்கிறீங்க அப்டின்னா, அதுல வந்து தேவை இருக்கு, கடமை இருக்கு. பிளஸ் அதுல உங்களுக்கு ஒரு ஆசையும் இருக்கு. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்.
இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்குள்ளதான் வருமே தவிர அந்த கோல் அப்படிங்கறதுல வராது. இப்ப கோல் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் இல்லையான்னு கேட்டா கோலும் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் தான். ஆனா அந்த கோலுங்கிறது இப்ப நீங்க தனியா புரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப நிறைய பேர் இதையே கோலா நினைச்சுப்பாங்க. நான் என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், என் பொண்ணுக்கு வந்து நான் அதை பண்ணி கொடுக்கணும், இதை பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது இதெல்லாமே வந்துட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைல். எப்பவுமே லைஃப் ஸ்டைலுக்கும் கோலுக்கும் சில டிஃபரன்சஸ் இருக்கணும். ஏன் அந்த கோல் நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த கோல் என்னங்கிறது தெரியாம நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்மளோட பிரெயின் நம்மள ரொம்ப பிஸியா வச்சிருக்கிறதுனால ஒரு கட்டத்துல நிறைய பேர் சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? நான் அதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சேன், ரொம்ப வருஷம் கடந்து அவங்க வயசெல்லாம் செய்ய வேண்டிய வயசெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இதை வந்து அந்த வயசுல பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா என்னால முடியல அப்படின்னுட்டு அப்படி சொல்ற இடத்துல இருக்கவங்க தான் பெரும்பாலும் அந்த கோல் அங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் சொல்றேன். நீங்க நினைச்சிட்டு இருக்கிற இது எல்லாமே உங்களோட டியூட்டிஸ், உங்களோட நீடு, உங்களோட ஆசை. இப்ப கோல் அப்படின்னா என்னன்னா, அப்துல் கலாம் சொல்லுவார் இல்லையா, உங்களை வந்துட்டு எது தூங்க விடாம பண்ணுதோ அதுதான் கனவு அப்படிங்கிற மாதிரி நீங்க மெனக்கெட்டு நான் இதை கஷ்டப்பட்டு பண்றேன், இதை நான் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எந்த ஒரு அர்ஜுமே நீங்க ஃபிக்ஸ் பண்ற கோலுக்கு இருக்காது. இது வந்து ரொம்ப நுணுக்கமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். என்னன்னா, நமக்கு ஒரு கோலை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்காக மெனக்கெடணுங்களே, அதுக்கான வேலையை நம்ம செய்யணுமே, அதுக்கு நம்ம நிறைய உழைக்கணுமே, ஹார்ட் ஒர்க் நிறைய போடணும், நிறைய பேர்த்துக்கிட்ட நான் பேசணும், அப்புறமா வந்துட்டு நிறைய வேலை பார்க்கணும் அப்படின்னா எல்லாமே கரெக்ட் தான். ஆனா அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஆத்மார்த்தமா இருக்கணும், ஆத்ம திருப்தியா இருக்கணும். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, அந்த கார் வாங்க ஒரு 2 வருஷம் கஷ்டப்படுறீங்கன்னா நீங்க இப்ப சொல்லியிருப்பீங்கல்ல, இந்த ஹார்ட் ஒர்க் பண்றது, நிறைய சம்பாதிக்கிறது, நிறைய உழைக்கிறது, பணம் சேர்த்து வைக்கிறது, ஷோரூம் போய் நீங்க ஆசைப்பட்ட கார் அப்படியே வாங்குறதா இருக்கலாம், இல்ல செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்கலாம். என்ன வேணா நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கீங்களோ இதை நீங்க ஒரு கோலா வச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க பண்ணி அந்த காரை வாங்குவீங்க. இதுக்கு நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே இல்லை. ஆசைப்பட்ட யார் வேணாலும் வேலை பார்ப்பாங்க, வேலை பார்க்கறதுக்கான சம்பளம் வரும், அவங்களுக்கான ஒரு சேவிங்ஸ் டைம் இருந்ததுன்னா பணத்தை சேர்த்து வைப்பாங்க, கார் வாங்குவாங்க. புரியுதுங்களா? இப்ப அந்த காரை நீங்க ஓட்ட ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நீங்க அந்த 2 வருஷம் கஷ்டப்பட்டு அதுக்காக அவ்வளோ உழைச்சு அந்த காரை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது அந்த கார் மேல வந்துட்டு 24 மணி நேரமும் நம்ம வந்து அந்த லவ் காட்டுவோமான்னு கேட்டா அது ஒரு சாதாரணமான விஷயம் ஆயிடும். இது காருக்குன்னு இல்லை, மொத்த லைஃபே இப்படிதான். நம்ம எதுக்கெல்லாம் ஓவரா அட்ராக்ட் பண்ணி ஓவரா இது கண்டிப்பா வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாமே ஒரு கட்டத்துல ஒரு இயல்பான விஷயம், சாதாரணமான விஷயம். இதுக்குதான் நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து நீங்க முன்னாடியே புரிஞ்சுக்கணும். இப்ப கோலுக்கு அப்படி இல்லையான்னு கேட்டா, இது மனுஷனோட மனசு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயத்த நீங்க ஆசைப்பட்டு அது உங்களுக்கு கிடைச்சாலும் அது சாதாரணமான ஒரு விஷயமா ஒரு நாள் நமக்கு நினைக்கும். அது வந்து மாற்ற முடியாதது. ஆனா இங்க கோல் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்றது எப்படி இருக்கும்னா, நீங்க வந்து அதுக்கான உழைக்கணும், நீங்க ஒண்ணு செய்யணும், கஷ்டப்பட்டு நம்ம இதை பண்ணி ஆகணுங்கிற அர்த்தம் இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா நீங்க பண்ணுவீங்க. ஆனா நீங்க பண்ற எதுவுமே மெனக்கெட்டு பண்ற மாதிரி இருக்காது. கண்டிப்பா அது உங்களுக்கு வேணும், அது நடக்கும். அவ்வளவுதான். நான் இப்ப பிறந்திருக்கேன் இல்லையா, நான் பிறந்ததற்கான காரணமே இதுதான் அப்படின்னு உங்களுக்கு எது தோணுதோ அதுதான் உங்களோட கோலா இருக்குமே தவிர, இந்த ப்ராஜெக்டுக்கு தான் நான் பிறந்திருக்கேன், இந்த பிறவி நான் இந்த விஷயத்துக்கு தான் நான் எடுத்திருக்கேன், இதை ஃபுல்ஃபில் பண்றதுதான் என்னோட வேலை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்து மேல உங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கும், அதுக்கான வேலையை செய்வீங்க. ஆனா சாதாரணமா செய்வீங்க. அதே சமயத்துல அதே டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களோட டெய்லி லைஃபுக்காகவும் உங்களோட மத்த வேலைகள்ல வந்துட்டு நீங்க பிஸியா இருக்கலாம், கஷ்டப்படலாம், நெகட்டிவா இருக்கலாம், சண்டை போடலாம், ஹாப்பியா இருக்கலாம், வெளில போகலாம், ஊர் சுத்தலாம், ஜாலியா இருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா அந்த கோலுக்கு உங்களோட ஒரு 100% அப்படிங்கிறது மானசீகமாகவும் நீங்க கொடுத்துட்டு இருப்பீங்க, பிசிக்கல் ஒர்க்காகவும் அதை நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. இதுதான் வந்து அந்த கோல் அப்படிங்கிறது. எப்படிங்க, உங்களோட பிறவியே எதுக்கு, அதுக்குதான் அப்படிங்கிற அந்த எந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் வருதோ அதுதான் உங்களோட கோல். அப்படி கண்டுபிடிச்சு நம்ம செய்யறதுக்கு வேணா நம்ம யூனிவர்ஸை ஹெல்ப் கூப்பிட்டுக்கலாம், கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணலாம், நம்ம நல்லா அதை செய்யணுமே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்கலாம். ஆனாலும் அதுல என்ன ஒரு சூக்ஷமமான விஷயம் என்னன்னா, அது நமக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டமாவே தெரியாது. அது வந்துட்டு ஒரு அது அவ்வளவு, அதுக்குதான் நான் வந்திருக்கேன், நான் அதை தான் பண்ண போறேன், கண்டிப்பா நான் அதை பண்ணிடுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில தான் நம்ம இருப்போமே. நம்ம மைண்டே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த ஒரு அமைதியான நிலை இல்லாம நம்ம வேற எதையாவது யோசிக்கும் போது ஒரு பயம் வரும், ஒரு பதட்டம் வரும். இது கண்டிப்பா நமக்கு வேணுமே, இது எப்படி பண்றது, இவங்கள்ட்ட எப்படி போய் இதை கேட்கறது, நம்ம அடுத்தது இது சம்பாதிக்கணும்னு வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த கயாட்டிக் சிச்சுவேஷனே இருக்காது. உட்கார்ந்து உங்களோட கோலை ஒண்ணா நீங்க யோசிச்சு பார்க்கும் பொழுது எந்த கோலுக்கு உங்களோட மனம் வந்து அமைதியா கண்டிப்பா இது முடிஞ்சிடும். அவ்வளவுதான். இதுல வந்துட்டு டவுட்டே கிடையாது. 0% டவுட். கண்டிப்பா இது நடந்துரும். எப்ப நடக்கும்னு தெரியாது. ஆனா நம்மளோட ட்ரஸ்ட் த ப்ராசஸ் மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா அது கண்டிப்பா நடக்கும். நடக்கிறத நம்ம பார்ப்போம். அதனால நம்ம ஹாப்பி ஆவோம் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எந்த விஷயத்துல உங்க லைஃப்ல இருக்கு அப்படிங்கிறத நீங்க கேட்டு பாருங்க.
அதை நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னாலே அதுக்காக நீங்க ஒதுக்குற டைம் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்லலாம்னா நம்ம லைஃப்ல ஒரு வேலைக்கு செய்யறதுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு நெகட்டிவுமே இருக்காது. ஐயோ இந்த நேரத்துல நம்ம அதை செஞ்சிடலாமே, இதை பண்றதுக்கு பதிலாக நம்ம அந்த வேலையை முடிக்கலாமே, அப்படியே இருக்காது. ரொம்ப இயல்பா இருக்கும், ரொம்ப கேஷுவலா இருக்கும். எந்தெந்த விஷயம்லாம் உங்களோட மைண்டுக்குள்ள ரொம்ப கேஷுவலா இருக்கோ அதுதான் கரெக்டான மேனிஃபெஸ்டேஷனும், அதுதான் கரெக்டான கோல். அதை மீறி நீங்க வேற ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களே ஒன்று கிரியேட் பண்ணி ஒன்று கண்டிப்பா வேணுங்கிறதுக்கு உட்காந்து உழைச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் உழைக்கிற உழைப்புக்கு. ஆனா அதுல வந்து ஃப்ரிக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். அந்த ஃப்ரிக்ஷன் வந்து உங்களோட டெய்லி லைஃப்ல உங்களோட எண்ண ஓட்டத்துல வந்துட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸை உருவாக்கும். புரியுதுங்களா? ஸோ கன்ஃபியூஷனே இல்லாம ரொம்ப ஹாப்பியா, நான் திரும்ப சொல்றேன், ஒரு லைஃப், அந்த ஒரு லைஃப்ல நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயம் வந்து உங்களுடைய பிறவி நோக்கம். அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கான ஹெல்ப்பை நீங்க யூனிவர்ஸ் கிட்ட கேட்டு அதுக்கான முழு முயற்சியுமே எந்த இடத்துலயுமே ஃபெட்டப்பே ஆகாம நீங்க செய்யுங்க. கண்டிப்பா நீங்க நினைச்சது என்ன அப்படிங்கறது நீங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தெரியும். அது உங்க கண்ணு முன்னாடியே நடக்கும் பொழுது உங்களால வந்துட்டு அது அந்த ஒரு ஹாப்பினஸை வந்துட்டு வார்த்தையால சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு யூனிவர்ஸோட சப்போர்ட்டும் கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கும். கண்டிப்பா கோலை கண்டுபிடிங்க, அதுக்கான முயற்சியை பண்ணுங்க. நீங்க பண்ற அந்த கண்டுபிடிக்கிற கோல் உங்களை சார்ந்து மட்டும் கண்டிப்பா இருக்காது. உங்களால மினிமம் உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கோ இல்ல வந்துட்டு யாருனே தெரியாத ஒரு 10-20 பேர்த்துக்கு ஒரு ஹெல்ப் பண்ற மாதிரியான ஒரு விஷயமா மட்டும்தான் இருக்கும். பர்சனலா இந்த கோல் என்னோடது, இது ஒரு சின்ன டிப்பா கூட வச்சுக்கோங்க. இந்த கோலை நான் பண்ணிட்டேன்னா இது என்னோட லைஃப் மட்டும் சார்ந்து இருக்க மாதிரி இருக்குமான்னு கேட்டா, ஒரிஜினல் கோல், ஒருத்தவங்களோட சோல்ஃபுல்லா நினைக்கிற கோல் அப்படி பர்சனலாவும் செல்ஃபிஷாவும் இருக்கவே இருக்காது. ஸோ இதுதான் டிப்பு. இதை வச்சு கண்டுபிடிங்க உங்களோட லைஃப் கோல் என்னன்னு. தேங்க்யூ.